வாங்கம்மா. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? அது பிரச்சனைலாம் நிறைய இருக்கு டாக்டர். எங்க வீட்ல 3 மருமக வந்திருக்காளுங்க. அவளோட தினம் எங்களுக்கு அக்க போறதா. ஏம்மா, நீங்க வந்தது இங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துகிட்டு மருமகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உடம்புக்கு என்னம்மா செய்யுது? காய்ச்சலா, தலைவலியா? அதை சொல்லுங்கம்மா. அப்படி தெளிவா புரியுற மாதிரி கேட்கணும். நான் படிக்காதாலே, நீங்க படிச்சாலும் தானே, அறிவிலே உங்களுக்கு தெளிவா பேசணும்ல. ஏம்மா, வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ வாய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கம்மா. டாக்டர், எங்க அம்மா வந்து கொஞ்சம் அப்படிதான். நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கு வந்து தலை சுத்துது, வாந்தி வருது, மயக்க வர்ற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. நேத்து நைட்டு என்னம்மா சாப்பிட்டீங்க? நேத்து நைட் இல்ல, ஒரு வாரம் நைட் ஃபுல்லுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச சாம்பார் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே குடும்பத்தோட. அப்ப இன்னுமாம்மா வீட்டுல எல்லாரும் சாகாம இருக்கீங்க? ஏய்யா, நீ எல்லாம் டாக்டரா என்னதியா? உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்க வந்து சாகலையா கீகலையா பேசிக்கிட்டு? ஆமாம்மா, அறிவு கட்டத்தனமா ஒரு வாரமா வச்சு சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் பரலோகம் தான் போகணும். ஏமா, அது யாருமா உள்ள வரும்போதே டர்ரு புர்ருன்ட்டு வர்றது? அது வேற யாரும் இல்ல டாக்டர், எங்க வீட்ல உள்ள ஒரு எருமை மாடு தான். ஏமா, என்னம்மா நீங்களும் சாம்பார் கேஸ் தானாமா? ஆமா டாக்டர், என்னால முடியல டாக்டர். நிம்மதியா கூட தூங்க முடியல. நைட் எல்லாம் ஒரே சத்தமா இருக்கு. ஏமா, என்னம்மா ஆச்சு? பேய் சவுண்டு, இந்த கொலுசு சவுண்டு அந்த மாதிரி எதுவும் கேக்குதாமா? ஏன் டாக்டர், நானே முடியாம வந்திருக்கேன். என்னைய போய் இத்தனை கேள்வி கேக்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேனாவது உங்களுக்கு புரியுதா? ஏமா, தெளிவா சொல்லுங்கம்மா. சவுண்டு கேக்குதுங்கிறீங்க, என்ன சவுண்டு? பேய் மாதிரி ஏதாவது சவுண்டு கேக்குதா, இல்ல வேற என்ன சவுண்டு? தெளிவா சொல்லுங்க. இந்த ஒரு 2 நிமிஷம் இருங்க 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 டாக்டர். இப்ப கேட்டுச்சா டாக்டர் உங்களுக்கு சவுண்டு? ஏமா, என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இல்லையா? அசிங்கனா என்னன்னு இந்த அசிங்கத்துக்கு தெரியாது டாக்டர். டாக்டர் பாத்தீங்களா, இப்படிதான் ஒரே சத்தமா நைட்டு கேக்குது. என்னால தூங்கவே முடியல. ஆமா, சத்தமா சத்தம். இவ டம்மு டம்முன்னுக்கிட்டு எங்க ஆளுங்களை நைட்டு கூட தூங்க விடாம ஆக்கிட்டு இவளுக்கு தூங்க முடியலையா? டாக்டர், நான் ஃபர்ஸ்டே வந்துட்டேன். எனக்கு முதல்ல என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஏமா, நீ மயக்கம் வருதுன்னு இங்க வந்த, உங்க குடும்பமே சேர்ந்து என்னைய மயக்கம் போட்டு கீழே விழ வச்சிருவீங்க போல. இந்த நாத்தம் நாருது. போங்கம்மா அங்கிட்டு. டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க. அடுத்து யாருமா? ஒரு குண்டு பாப்பா, அதுவும் உங்க குடும்பம் தானா? ஆமா ஆமா, எங்க வீட்ல உள்ள நடுவுல உள்ள எருமை மாடு தான். ஏமா, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? சார், ஒரு 4 நாளா லூஸ் மோஷனா போயிட்டு இருக்கு சார். ஏமா, சாம்பார்லாம் இனிமேல் வந்து பாத்துக்கோங்க. ஒரு வாரம் வச்சு சாப்பிடாதீங்க. ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் வச்சு சாப்பிடுங்க. சீக்கிரமா செத்துருவீங்க. என்ன டாக்டர் இப்படி பேசுறீங்க? காப்பாத்துங்க டாக்டர், என்னை எப்படியாவது. உங்ககிட்ட இருந்து என்னையதாம்மா நான் காப்பாத்திக்கணும். நர்ஸ், அது வெளியில யாருன்னு பாருங்க. புல்லட் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ டாக்டரே, என்னால முடியல டாக்டரே. அது புல்லட் சவுண்ட் இல்ல, ஏன் சவுண்டு தான். அடுத்து யாருமா? பாட்டியம்மா, அதுவும் உங்க குடும்பம் தானா? முதல்ல மவளுக்கு பாருங்க என்னன்னு, அப்புறம் இந்த 3 எருமை மாடுகளுக்கு பார்க்கலாம். உங்க குடும்பத்துக்கு பாக்குறதுக்குள்ளயும் என் ஹாஸ்பிட்டல்ல நீங்க நாரடிச்சுட்டு போயிருவீங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன டாக்டர் இப்படி அறிவு எடுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இப்படி நீங்க எங்ககிட்ட பேசுன நேரத்துக்கு ஆளுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தீங்கன்னா நேரம் சாப்பிட்டு வீட்டுல போய் தூங்கிருப்போம். உங்களுக்குலாம் ஒரு மாத்திரை பத்தாதுமா. ஆளுக்கு 100 மாத்திரை தாரேன். ஒரேடியா சாப்பிட்டுட்டு மேல போங்க. அப்படியா டாக்டர்? மேல ஏசி ரூமா இருந்தா எனக்கு கொடுங்க. வெளியில வேற ரொம்ப வெக்கையா இருக்கா. வந்ததுக்கு எதுக்கு ஒரு மாதிரி தலைலாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு ஏசி ரூமா எனக்கு மட்டும் புக் பண்ணிருங்க. வேறம்மா, வேற யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. டாக்டர், எனக்கு மொட்டை மாடியா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு 2 மாத்திரை கொடுங்க. என்னால முடியல டாக்டர். அப்ப வந்து எங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் பெட் இருக்கிற மாதிரி ஒரு ரூம் மட்டும் பார்த்து கொடுத்துருங்க. நானும் என் மகளும் அங்க இருந்துக்கிறோம். ஏமா, அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். அதுவுமே ஆளு யாரும் வராம இந்த ரூமுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாம வக்கலாம இருக்கேன். உங்களுக்கு ஸ்ப்ரிங் பெட் வேணுமோ? சரி டாக்டர், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். மாத்திரையாவது இருக்கா, இல்ல மாத்திரை வாங்குறதுக்கு வக்கலாம இருக்கீங்களா? ஏமா, நீங்க அட்வான்ஸ் பணமா ஏதாவது கொடுங்க. நீங்க கொடுக்குற வச்சுதான் நான் மாத்திரை வாங்கணும். மாத்திரை வாங்கி ஆள் கொண்டு வந்து தரேன். இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், வீட்டு பக்கத்துல உள்ள பச்சை மாத்திரை ஆள் கொண்டு வந்து வாங்கி தூக்கி போட்டுருந்தோன்னா நேரம் சரியா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு போட்டு இவ்வளவு தூரம் நடந்து காலு எல்லாம் ஒடியுதம்மா. ஏமா, உங்க இஷ்டத்துக்குலாம் பச்சை மாத்திரை மஞ்சள் மாத்திரைன்னு ஒவ்வொரு மாத்திரையா போட்டீங்கன்னா சீக்கிரம் பரலவும் போயிருவீங்க. பாத்துக்கோங்க. இது என்ன ஆஸ்பத்திரினே தெரியல. இவன் டாக்டரா என்னன்னே தெரியல. இவன் மூஞ்சியை பார்த்தாலே புள்ள பிடிக்கிற ஆள் மாதிரி இருக்கான். வாங்கடி வீட்டுக்கு போவோம் எல்லாம். இந்த பொம்பளை எல்லாம் பார்த்தா பேஷண்ட் மாதிரியே தெரியலையே. பூரா கள்ளக்கடத்தல் பொம்பளைய மாதிரில இருக்காங்க. இவகிட்ட இருந்து நல்ல வேலைக்கு நம்ம எப்படியோ பேசி தப்பிச்சிட்டோம். வாங்க வாங்க, பச்சை மாத்திரை கடைக்கு போவோம்.